கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆசீர்வாதங்களை நாம் விரும்புகிற இயல்பு கொண்டவர்கள். We have a nature to receive blessing and desire blessing. அதற்கு நேர்மாறாக, அதற்கு எதிரடியான சாபத்தை கேட்கவோ பெறவோ விரும்பாதவர்கள். நம்முடைய இயல்பே அப்படித்தான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான திட்டங்களையும் நமக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறார். God has a plan to bless each one of us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு முக்கியமானதாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மை ரட்சிக்கும் தேவ மீட்பின் திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே. அப்படியானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு திட்டம், அதில் அவருக்கான விருப்பம், அதை நமக்கு எப்படியெல்லாம் கொடுத்து விடலாம் என்று அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாகவே இருக்கிறார். He is always ready to bless me. அதை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் நாம் ஆயத்தமாக அல்லது அதை பெறுவதற்கான தகுதியோடு இருக்க வேண்டியது அவசியம். இலவசமாக உணவு என்றால் அதை வாங்கிக் கொள்வதற்கான பாத்திரம் நம்மிடத்தில் இருந்தால் போதும். அப்படியானால் இந்த வேளையில இந்த வாசித்த இந்த வசன பகுதியை பாருங்கள். அதில் தேவன் இவ்விதமாக நீங்கள் சொல்லுங்கள், அப்பொழுது நான் என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் என்று கட்டளையிட்டார். இது தேவனாகவே கொடுத்த ஒரு திட்டம். இப்படி நீங்கள் போய் அவர்கள் முன்பாக அதை சொல்லுங்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு வசன பகுதி. தேவன் ஆசீர்வதிப்பதற்கான வாக்குகள், வாழ்த்துகள் எல்லாமே பைபிளில் நிறைய இருக்கிறது. இது ரொம்ப வித்தியாசமானது. அது என்னன்றதை நாம் பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து விட்டு வருவோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். அக்காலத்திலே இருந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள் அவர்கள் ஆசீர்வாதத்தை பற்றிய எண்ணமும் ஏக்கமும் அவர்களுக்கு எப்படி இருந்தது? 4வது வசனம், ஆதியாகமம் 27. அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தான் முதிர் வயதான பொழுது தன் மகன் ஏசாவினிடத்திலே சொன்னார். மூத்த மகன் என்பதனாலே ஏசாவினிடத்திலே சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தாய் இளைய மகனை அழைத்து சீக்கிரம் உணவை சமைத்து, அந்த தகப்பன் இவன் ஏசாதான் என்று நினைக்கும் அளவுக்கு அவனுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து அனுப்பினார். அந்த தகப்பன் இவரையும் ஆசீர்வதித்து விட்டார். அப்படியானால் அந்த வீட்டுக்குள்ளே தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு முறைமை அக்காலத்தில். இதற்கு முன்னாலே இந்த ஏசா தன்னுடைய சேஷபுத்திர பாகம் என்பதை கூட இழந்து விட்டார். அப்படியானால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற ஒருவராக இந்த ஏசா தன்னை வளர்த்து கொண்டதாக பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் அதற்கு பின்னால் இருக்கிறது, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சம்பவத்துக்குள்ளே ஆசீர்வதிக்க விரும்பின ஆயத்தமான ஒரு தகப்பன், அதை பெற்றுக்கொள்வதற்கு முதல் தகுதியானவராகிய மூத்த மகன். ஆனால் தாயானவளோ ஒரு திட்டமிட்டு இளையவன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அது தேவ நியமம் தான். அதே மாதிரி அனுப்பினாங்க, அவர் ஆசீர்வதித்து விட்டார். 28, 29 எப்படி ஆசீர்வதித்தார் அந்த வார்த்தைகளை பார்க்கலாம்.
தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான். ஆபிரகாமை கூட தேவன் ஆசிர்வதித்தார் என்பது நமக்கு தெரியும். ஆபிரகாமை ஆசிர்வதித்த பொழுது, நீ ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார். இப்போ ஆசீர்வாதமான வார்த்தைகளை எவ்வளவு விரிவாக, எவ்வளவு தூரத்துக்கு அது பரவும்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணம், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பாரம், உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், அல்லது உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், இப்படி எல்லாமே நிறைய இருக்கு. தேவன் இந்த விஷயத்துல ஆசீர்வதித்தால், இந்த விஷயத்துல மாத்திரம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால், என்னை விடுதலையாக்கினால், எனக்கு இதை தந்தால், இதை முடித்தால், இதை கட்டினால், இதை செய்தால், இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். தேவ சமூகத்திலே வந்து கூட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கிறோம். நாம் வழக்கமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சிலர் மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட நீங்கள் கேட்கலாம், இது நடக்கணும், இது செய்யணும், தேவனே நீர் இந்த விஷயத்துல என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. முதல்ல நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், அதற்காக திட்டம் வைத்திருக்கிறார். அரசாங்கத்துல நிறைய திட்டங்கள், அது மத்திய அரசோ மாநில அரசோ, நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை ஒரு தனி நபர் நிறைய அவர் வாங்கலாம், அனுபவிக்கலாம். நிறைய பேருக்கு அது தெரியாது. நமக்கெல்லாம் நிறைய அரசாங்க திட்டங்களே தெரியாது. என்ன இப்படி சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க அதுக்கப்புறமா போயிட்டு யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. ஒரு அரசாங்க அதிகாரியாக யாராவது இருந்தாங்கன்னா, அரசாங்கத்துல என்னப்பா நிறைய திட்டங்கள் இருக்காமே, அதெல்லாம் நிறைய பேர் தெரியாதாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்காக நம்மை ஆசீர்வதிக்க வைத்திருக்கும் திட்டங்களை எல்லாம் ஒருவேளை அப்படி படிச்சுட்டு போயிடுறோம், கேட்டுட்டு போயிடுறோம். அதற்கு நாம் வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வந்து நிற்கிறோமா, அல்லது அதை பெறுவதற்கான முயற்சி எப்படி செய்கிறோம்? இங்கே அந்த தாய், இளைய மகன் அந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று திட்டமிட்டு அதை பெற்று கொடுத்து விட்டார். மூத்தவன் வருகிறான். வந்து என்ன ஆச்சு? 34வது வசனம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே என்ன கேட்டாராம்? அப்பா, நான் ஏற்கனவே ஆசீர்வாதங்களை மொத்தமா கொடுத்துட்டேன், நீ இப்பொழுது வருகிறாயா, நீ தான் இப்ப வருகிறாயா? அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, அவர் அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டார். ஆனாலும் இப்போ அந்த மகன் கேட்கிறான், உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றான். ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன். இப்பொழுது தகப்பன் தன் வாயினாலே தன்னை ஆசீர்வதித்தால் அது இவனுக்கு வந்து பலிக்கும்னு தெரியும். அதையும் தான் இழந்து விட்டோம் என்று சொல்லி கதறுகிறான், அலறுகிறான், ஓ என்று அழுகிறான். ஒரு ஆசீர்வாதமாவது நீர் என்னை ஆசீர்வதிக்க கூடாதா என்று கேட்கிறார். அப்படியானால் காலத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதையும், அந்த தகப்பனோட வாயினாலே அந்த ஆசீர்வாதம் சொல்லப்படுவதற்கு அந்த பிள்ளைகள், அந்த தாய் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? நாம் இருக்கிறோமா? தகப்பன் வாயினால் என்னை ஆசீர்வதிக்க நான் நடந்து கொள்ள வேண்டும். தகப்பன் என்னை ஆசீர்வதிக்க நான் அவருக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு பயந்து, அவர் வாயினால் நல்ல வார்த்தைகளை, வாழ்த்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் இருக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா ஆசீர்வாதமான வழிகளிலே ஒன்றாக உங்கள் தாய் தகப்பன் வழியாக உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
தகப்பன் வாயினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பது காலகாலமாக இருக்கிற ஒரு தேவனுடைய வழி. அது ஆக்சுவலா பிள்ளைகள் அதை யோசிங்க. அதை பற்றி பெரிதாக நினைக்காமல் இருந்திருந்தால் அதை கவனமாக தேவ பலத்தோடு தேவனுடைய துணையோடு உங்கள் தகப்பன் வாயிலிருந்து நீங்கள் நல்ல வாழ்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நடங்க. தேவன் அதை அங்கீகரிப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த தகப்பனோட ஆசீர்வாதத்தை தேவன் அங்கீகரிப்பார், அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். இது ஒரு பாடமாக இங்க பார்க்கிறோம். 38வது வசனம், ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்படியானால் ஆசீர்வாதங்களை ஒரு மகன் பெற்றுக்கொள்வதற்காக அன்றைக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறான், கண்ணீர் விட்டிருக்கிறான். தவறவிட்டதனாலே அவன் எவ்வளவு தூரத்துக்கு அவன் மனமானது வேதனை அடைந்தது. அதுக்கப்புறமா அந்த ஆசீர்வாதத்தை அபகரித்த அந்த சகோதரனை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டான். அவன் எதை இழந்தானோ அதுக்கு ஈடாக இந்த பக்கம் கொலை செய்ய திட்டமிட்டான்னா என்ன அர்த்தம்? அவன் இழந்தது எவ்வளவு முக்கியன்றது அவனுக்கு புரிஞ்சது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் எப்படி நடக்க வேண்டும் என்பதிலே அவன் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இல்லை. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள திட்டம் ஏற்கனவே இருக்கிறது. ஒரு டேப்பை திறந்தா தண்ணி வரும், டேங்க்ல வாட்டர் இருக்குன்னா நம்ம டேப்பை திறந்துட்டு நேரா டேங்க் போய் பார்த்துட்டு அதுல இருக்கான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் அந்த குழாயை திறந்து பயன்படுத்துவோமா? இல்லை, நமக்கே தெரியும் டேங்க்ல தண்ணி இருக்கு, இந்த குழாயை திறந்தா போதும் நமக்கு தண்ணி வரும்னு. அதுபோல நிறைய இடங்களை தேவன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதில் ஒன்று உங்கள் தாயும் தகப்பனும் உங்களை ஆசீர்வதிப்பது. சங்கீதம் 67 ஒரு வித்தியாசமான சங்கீதம். நம்ம அதை ஒரு பெருசா நினைவுல கூட வச்சுக்க மாட்டோம் அந்த சங்கீதத்தை. அதுல ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். Psalm 67 பாருங்க. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று கொடுக்கிறார். ஒரு தேவை ஒன்றை தேவனிடத்துல கேட்க வர்றார். அப்ப என்ன, எப்படி கேட்க வர்றார்னா, இந்த மாதிரி ஒரு பலனுக்காக, இப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக, இது நிகழ்வதற்காக அப்படின்னு அந்த ரெக்வெஸ்ட் கொடுக்க வர்றார். என்னமா? பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய்னா ஜனங்களுக்கு அது தெரியும்படியாய். என்னப்பா? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்போ தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், திட்டமிடுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு பலன் ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார், அல்லது ஒரு விளைவு ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த தம்பிக்கு இந்த நன்மையை செய்யுங்களேன். ஏன் செய்யணும்? அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அதை வைத்து அவன் என்ன செய்வான்? இது நம்ம நேச்சுரலா சிந்திக்கிறோமா இல்லையா? அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்ப தேவன் கூட நல்லா பாத்தீங்கன்னா, மனிதனை அவர் எப்பொழுதெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ அதை அவன் பெற்றுக்கொள்ளவும், அதனால் அவன் என்னவாக வேண்டும் என்பதையும் தேவன் எப்பொழுதுமே சொல்றார். அதை ஒரு திட்டத்துக்குள்ள எப்பவுமே வச்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த பாடல் அது ஒரு விண்ணப்ப பாடலா இருக்கிறது. தேவனுடைய இரட்சணியம் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் விளங்க உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதியும். ரொம்ப பெரிய நீதிமானாலும் சரி, வெட்கப்படக்கூடிய ஒரு பாவியானாலும் சரி, ரெண்டு பேருமே ஒன்னு கேட்பாங்க. கேட்கணும்னு சொன்னா அது என்ன தெரியுங்களா? mercy of God, தேவனுடைய இரக்கத்தை கேட்கணும். தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் ஆக்கப்பட்டவனும் கேட்கணும். பாவி தகுதியற்றம் தலைகுனிந்தவனும் கேட்கணும். அப்படி ஒரு விஷயம்தான் தேவன் நமக்காக இறங்குவது, அவருடைய இரக்கமானது. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள்.
தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். அவரு ஆசீர்வாதத்தை கேட்கும் போது எல்லா ஜனங்களும் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை துதிக்க, உமது ரட்சிப்பை புரிந்து கொள்ள. அடுத்தது ஒரு விஷயம், நீர் ஆளுகை செய்து நியாயம் தீர்த்து எல்லாவற்றையும் நடத்துவீர். தேவ ஆளுகை ஜனங்கள் புரிந்து கொள்ள. இப்ப இப்படி யோசிக்கணும் நம்ம, தேவனே என்னை ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கும் போது ஏன் நம்ம இதை கேட்கிறோம்? எதுக்காக நம்ம இதை கேட்கிறோம்? ஆசீர்வதித்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேணும். ஏன்னா இவர் ரெக்வெஸ்ட் பண்ற, தேவனே உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி என்னை ஆசீர்வதியும். நாம் ஒருவரிடம் ஒரு வெகுமதியை கேட்கிறோம் அப்படின்னா அந்த வெகுமதியை கேட்பதற்கான நோக்கத்தை நாம் சொல்லணும். எனக்கு இந்த இடம் கொடுங்களேன், நான் அதுல விதைச்சு அதுல நான் பிழைக்கணும், என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், இந்த தேவையோடு நான் இருக்கிறேன். ஒரு நோக்கம். அப்படியானால் நம்ம ஆசீர்வாதங்களை ரொம்ப வழக்கமான ஒரு வாக்கியம் அது. ஆக்சுவலா என்னை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழக்கமாக ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். வாழ்க்கையும் வழக்கமாவே இருக்கு. உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை போலவே நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. போராட்டம் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது, பயம், திகில், வேதனை இருக்கிறது. இப்படியே தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம், வாழ்ந்துட்டே இருக்கோம். பெரியமானவர்களே, தேவன் தம்முடைய பொக்கிஷமாகி இந்த வேத புத்தகத்துக்குள்ளே ஒவ்வொரு பக்கங்களிலும் அவர் என்ன விரும்புகிறார் என்றும், அவர் என்னை என்ன செய்வார், எனக்கு என்ன கொடுப்பார் என்றும், அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கோணத்துல நான் வேதத்தை படிச்சோம்னா ஒரு பக்கத்தை அல்லது கொஞ்சத்தை ஒரு நாள் படிச்சா கூட தேவன் யார், அவர் என்ன செய்கிறார், அவர் எனக்கு என்ன செய்கிறார், அவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், இப்படியே நம்ம நினைச்சு படிச்சோம்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நமக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், ஒரு மாற்றம் உண்டாகும். மனுஷனுக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு தெரியாது. தேவன் தான் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்தையுமே. அப்படிதான் மனுஷனை படைத்து மனுஷன் வாழ்வதற்கான எல்லாவற்றையுமே தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அதை சொல்லிக் கொடுக்கிற வழி முக்கியமாக அவருடைய கட்டளைகள். நியாயப்பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா 613 கட்டளைகளும் செய்யாதேன்னு தான். இவைகளெல்லாம் நீ செய், இப்படி எல்லாம் செய்யாதே. ஏன் அவைகள் எனக்கு சொல்லப்பட்டதுன்னா, எனக்கு அப்பதான் தெரியும் நான் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே இப்படி வாழணும்ன்றது தேவன் சொன்னா மட்டும்தான் தெரியும். அப்படி நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன் ஒரு கட்டத்துல மனிதனை ஆசீர்வதிக்க இன்னொரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுல ரொம்ப முக்கியமா தேவன் ஏற்பாடு செய்த ஆசாரியர், லேவியர், இப்படி எல்லாம் ஒரு அமைப்பை உண்டாக்கினார். அப்பொழுது அப்ப என்ன சொல்றாருன்னா, ஜனங்களை நீங்கள் இப்படி சொல்லி ஆசீர்வதியுங்கள். ஏன்னா இவனுக்கு தெரியாது எப்படி ஜனத்தை ஆசீர்வதிக்கணும்னு தெரியாது. சரி, ஆசீர்வதிப்பதற்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்குள்ள இந்த மனிதனும் அந்த மனிதனை மட்டும் இருப்பாங்களான்னா இல்ல, அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இப்படி நீ சொல், அதற்குள் நான் இருப்பேன் தான் தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் அதை நான் சொல்லும் போது அதை செய்யும் இடத்துல தேவன் இருக்கிறார். சொல்ற வேலை மட்டும்தான் என்னோடது, சொல்ற வேலை மட்டும்தான் என்னோடது. அப்போ ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அன்னைக்கு எப்படி அவங்க ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்காங்க. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். லெவிட்டிகஸ் 9:22. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். இது ஒரு காட்சியாக நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். பலிபீடத்தின் மீது சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது. அங்கே ஆரோன் ஆசாரியனாக நிற்கிறார், கைகளை உயர்த்துகிறார், ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் தேவன் சொல்லி கொடுத்தார். இப்படி செய்யணும், இப்படி கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கணும் என்பதை தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். கத்தோலிக்க மதத்துல இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. நானும் சின்ன வயசா இருக்கும் பொழுதெல்லாம்
ரொம்ப ஆசையா ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். என்ன தெரியுங்களா? ஃபாதர் அப்படி வராருன்னு சொன்னா போதும், யாரு முதல்ல ஓடி போறான்ற மாதிரி ஓடி போவோம், முழங்கால் படியிடுவோம். அவர் கையில ஜெபமாலை மாட்டின்னு இருப்பாரு, சிலுவை ஏதாவது மாட்டின்னு இருப்பாரு, அதுல அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுவார். அது அப்படியே வீட்டுல பெரியவங்களுக்கு முன்னால அவர்களிடத்துல ஒரு பர்த்டேன்னு சொன்னா போ ஆசீர்வாதம் வாங்கி வா அப்படின்னுவாங்க வீட்டுல. அதெல்லாம் ஒரு வழக்கமா பல மதங்கள் கலாச்சாரங்கள்ல கூட இருக்கிறது. வடநாட்டு பக்கம் போனீங்கன்னாக்கா காலை தொட்டு வணங்குவாங்க, பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு பார்க்கல இப்படி ஒரு இயல்பு அவனுக்குள்ளவே இருக்கிறது, பெரியோர் இளையோரை ஆசீர்வதிப்பது. பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இன்றைய தலைமுறை பெரியவர்கள் அந்த இளைய தலைமுறையை பற்றி என்ன நினைக்குதுன்னு இவங்களால நின்று யோசிக்கவே மாட்டாங்க. பெரியவங்க தங்களை என்ன நினைக்கிறாங்க, அவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னா நம்ம கேட்டுக்கலாம், அவங்க நம்மளை வாழ்த்தணும், அவங்க நம்மளை பாராட்டணும், இப்படி நிக்காமலே ஓடிட்டே இருக்கிறது இந்த காலத்தோட இளைய தலைமுறை. அதனால அவங்களுக்கு தனக்கு முன்னால் இருக்கும் பெரியவர்களை பற்றி எந்த நினைவுமே இல்லை. அவர்கள் செல்போனுக்குள்ள போயிட்டு அதுல இருக்கிற தகவல்கள் மேலே ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதுல இருக்கிற யாரோ ஒருவன் எதையோ ஒன்றை சொன்னால் அது தங்களை ஆசீர்வதிப்பதாக நினைச்சு நம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். கண்டதில் இருக்கிற உங்கள் தாய், உங்கள் தகப்பன், சபையில் இருக்கிற மூத்தோர் முதியோர், உங்கள் வீட்டில் இருக்கிற வயதான தாத்தா பாட்டி, அவர்கள் உங்கள் கண்களால் பார்த்து, உங்களை அவர்கள் பார்த்து உங்களை வாழ்த்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு நல்லதை சொல்லணும். அதை கேட்கிற இடத்துல நாம் நிற்கணும். அது ஒரு வழி, அது ஒரு வழி. நாம் பல நேரம் அதை யோசிக்கிறது இல்லை. ஏன்னா தேவன் அந்த முறைமையை வச்சுக்கிட்டு இருந்தார். அது காலகாலமாக குடும்பமாக அது நடந்து கொண்டே வந்தது. உபாகமம் 21:5, Deuteronomy 21:5. உன் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால், அங்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாரு. தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்யவும், ஜனத்தை ஆசீர்வதிக்கவும். ஏன் நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கிறது, தொழுகை முடியும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு பெனடிக்ஷன் சொல்றோம் இல்லையா? அல்லது ஒரு ஒரு பர்த்டேக்காரங்க யாராவது வரும் பொழுதோ, ஒரு விசேஷம் வரும் பொழுதோ அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறோம், ஒரு வசனத்தை சொல்லுகிறோம், அல்லது நாமே அவர்களை வாழ்த்துகிறோமே. அதையே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா நாம அதை எவ்வளவு முக்கியமா நினைக்கிறோம், அதை எவ்வளவு மதிப்பாக நாம் நினைக்கிறோம். இந்த தலைமுறைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அதை மதிப்பாக நினைக்கிறீர்களா? A word from your father, a word from your mother, a word from your elder. It's a blessing. தேவன் அந்த வழிமுறையை வைத்திருக்கிறார், அது வழியாக அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த காலத்திலிருந்தே தேவன் தம் ஜனத்தை ஆசீர்வதிக்க அவர் ஆர்டைன் பண்றார், அதை பிரிஸ்கிரைப் பண்றார், அதை அவரே சொல்றார், இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அவர்கள் கைகளை உயர்த்தி தன் வாயினால் உச்சரித்து ஆசீர்வதிக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. இப்பொழுது நாம் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம். பல நேரங்களில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுதோ அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த வசனத்தை பிரசங்கிமார்கள் உச்சரிப்பது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது நம்ம யாருக்கோ சொல்லி நம்ம காதுல தூரமா இருந்து கேட்டா கூட அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும்போது. அது எப்படி அந்த விஷயத்தை தேவன் பண்ணாருன்னு பாருங்க. 22 முதல் நாம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, அப்படியானால் இது புதுசா திடீர்னு சொன்ன மாதிரி தெரியல. when you bless Israel, நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அது அவங்களுக்குள்ள சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கமாகவே ஏற்கனவே இருந்திருக்கிறது. நீ அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது
ஒரு புது டூல் கொடுக்குற மாதிரி, ஒரு புது விஷயத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு பேக்கேஜ் ஆஃப் பிளெஸிங்க இந்த இடத்துல சொல்ற டு ப்ரொனவுன்ஸ் பிளெஸிங் ஆன் ஹிஸ் பீப்பிள். இதை நீ சொல்லு அப்படின்னு சொல்ற. அப்படியானால் தேவன் இப்படி சொல்வதனால் அதை அங்கீகரித்து ஒருவரை ஆசீர்வதிப்பதை அவர் ஒரு திட்டமா வச்சிருக்கிறாருன்னு புரியுது. என் ஜனத்தை நோக்கி ஆசீர்வதித்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. 24ஆம் வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆசீர்வாதங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். அதாவது இன்கிரீடியன்ட் சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் நிறைய இருக்கும், விஷயங்கள் நிறைய இருக்கும். ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, மனிதனுக்கு இம்மீடியட்டா அப்படின்னா அவனை ஆஸ்வதிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, ப்ரொடெக்ஷன் தேவை. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. ஒரு குழந்தை பிறந்து அந்த தாயினிடத்துல கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையானது அழுகிறது. ஆனா அந்த தாயோட அரவணைப்புல அது உன்னை உணர்கிறது. அது என்னன்னு சொன்னா, கம்ஃபர்டபுள், நான் பாதுகாப்பா, எனக்கு ஆபத்து இல்லை. டீட்டெயில் புரியுமா நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது என்ன? ஒரு பாதுகாப்பு அங்க இம்மீடியட்டா கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் ஒரு பாதுகாப்பை தேவன் தன் ஆசீர்வாதத்துல முக்கியமானதாக முதல்ல சொல்றார். அது இங்க சொல்றார். அடுத்தது பழைய ஏற்பாடு காலமோ, ஒரு ஆளோ, 2 ஆளோ, குடும்பமோ, தேசமோ, மொத்த உலகமோ, இது ரொம்ப முக்கியமா வேணும். தேவனுடைய கிருபை அது ரொம்ப வேணும். அதையும் உள்ள வச்சுட்டார். அடுத்தது, நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப போராடிட்டே இருக்கிற விஷயம், நம்ம வாழ்க்கையால நம்மளுடைய மதியினமோ அல்லது ஏதோ ஒரு நம்ம தவறா நடந்ததோ அல்லது நாம தேவனுடைய வசனத்துக்கு மாறாக செய்ததோ, அதனாலே நாம் ஒண்ணு முக்கியமா இழந்துடுறோம், சமாதானம். அங்க அதையும் வச்சுட்டாரு, உனக்கு சமாதானம் கொடுப்பார். அவர் என்னை ஆசீர்வதித்து, அவர் என்னை காத்து, அவர் என் மேல் கிருபையா இருந்து அவர் எனக்கு சமாதானம் கொடுப்பார். இந்த பேக்கேஜ் இருக்கு பாருங்களேன், இது ஒண்ணு போதும். இந்த கேப்சூலுக்குள்ள நம்ம போய் உட்கார்ந்துட்டா போதும். என்ன மாதிரியான சர்வ ஞானம் உள்ள தேவன் இதை உச்சரிக்க சொல்லி, ஜனத்தின் மீது உச்சரிக்க சொல்லி, அது எப்படி நடக்கும்னு வேற சொன்னார். அதான் ரொம்ப அருமையான விஷயம். பாருங்க, இந்த இடத்துல உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், கிருபையா இருக்க கடவர், உன்னை காக்க கடவர்னு சொல்லுங்க. அதாவது ஒரு லைட்டா ஒரு சாதாரணமான வார்த்தையா கிடையாது. அங்க அந்த இடத்துல நிச்சயமாக நடந்து முடியும் அப்படின்ற உறுதியான ஒரு சவுண்ட் அங்க இருக்கு, உறுதியான ஒரு இலக்கணம் அங்க இருக்கிறது. உன்னை காக்க கடவர், உன்மேல் கிருபையா இருக்க கடவர், உனக்கு சமாதானம் அருள கடவர் அப்படின்னு. போய் பாருப்பா, கொடுத்தா கொடுக்கலாம் அப்படின்னா இவன் போகும்போதே சந்தேகமா தான் போவான். நீ போய் பாரு, ஆனா அவரை கொடுத்தா கொடுக்கலாம்ப்பா. நம்ம சில நேரத்தில் அப்படிதான் கைட் பண்றோம். ஆனா தேவன் தான் ஆசீர்வதிப்பதற்காக சொல்லும் பொழுது இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லிட்ட பிறகு அவர் என்ன செய்வார்? அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாருங்க 27, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இப்படி சொன்னால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என்ன தெரியுது இதுல இருந்துன்னு சொன்னா, God is ready. He is always ready. அவர் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறார். போங்க, அதை போய் சொல்லுங்க, சொன்ன உடனே நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. அதே தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவன். அவங்கள விட நமக்கு ரொம்ப உரிமை இன்னைக்கு என்ன, பிதாவே என்று நம்ம அவரை கூப்பிடுறோம். அவங்க அப்படி கூப்பிடல. அந்த அந்த உறவு மாதிரி அவங்களுக்கு அப்ப இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு உறவு, அந்த அந்த உறவுக்குள்ள ரொம்ப பெரிய உறுதி நமக்கு ஏற்பட்டது. அவங்களுக்கு அந்த உறவு தெரியாது, அவ்வளவு பெரிய உறுதி அவங்களுக்கு தெரியாது. வேணும்னா அவங்க பயந்து வேணா இருந்திருப்பாங்க, பயம் வேணா இருந்திருக்கும். பயங்கரமான தேவன். ஆனா இன்றைக்கு இயேசுவாகிய தம் குமாரனை நமக்கு கொடுத்ததுனாலே, அவர் ரத்தத்தினாலே நமக்கு ஒரு சுவீகார உரிமையான உறவு ஏற்பட்டிருக்கிறது. பிதாவே என்று அப்பா கிட்ட ஒண்ணு கேட்கறதுக்கும் பெரியப்பா சித்தப்பா கிட்ட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இல்லை.
பக்கத்து வீட்டுல அங்கிள்னு கூட ஒருத்தர் சொல்லுவோம், அவர் நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒண்ணு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்பா கிட்ட கேட்கும் போது வெயிங்கன்னு கேட்போம், எனக்கு வெயிங்கன்னு கேட்போம். அதே மற்றவங்கிட்ட கேட்கும் போது வாங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும், இவ்வளவுன்னு சொல்லுவோம். தேவன் எவ்வளவு அழகா உறுதியான வார்த்தைன்னு சொன்னார் பாருங்க. தேவன் என்னை பாதுகாக்க, என் மேல் கிருபையா இருக்க, எனக்கு சமாதானம் கொடுக்க, என்னை படைத்த நாள் முதலாகவே அவர் திட்டம் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி 3 விஷயமும் எனக்கு இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எனக்கு வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தெரியல, தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, நல்லா தெரியுது எனக்கு சமாதானம் இல்லை, அப்படி இருக்குமானால் இந்த வசனங்களுக்குள்ள வாங்க. இது அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படியாக பல வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல வசனங்கள். ஒவ்வொரு நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் அதை எழுதும் ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்லுவாங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், இன்னொரு இடத்துல அவருடைய இரக்கமும், பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பத்திரத்துல சொத்தை எழுதி வச்ச பிறகு அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பேராகிராஃப் மாதிரி அது எல்லாமே அந்த காலத்துல எழுதி வைக்கும் பொழுது அந்த தோட்டம், அதுல இருக்கிற தென்னை மரம், அது ஓரமா கிழக்கில் இருக்கிற ஒரு கிணறு, எல்லா டீட்டெயிலும் உள்ள வைப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் உள்ள வைப்பாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு திசைகளுக்குள்ளே எல்லாத்தையுமே உள்ள வச்சு அவங்க டாக்குமெண்ட் எழுதுவாங்க. அது போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விஷயத்துல நாம தான் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு அந்த அந்த வழக்கமான குளிச்சு போன ஒரு வார்த்தை போல அதை அப்படியே நம்ம நினைவுல அதை நினைச்சு சொல்றோமா, உணர்ந்து கேட்கிறோமானே இல்லாத அளவுல நாம் அதை வழக்கமாக உச்சரித்து கொண்டே இருக்கிறோம். தேவன் சொல்லும் போது எவ்வளவு டீட்டெயில் கொடுக்கிறாரு, அதுக்குள்ள எவ்வளவு ஒரு வெயிட் வைக்கிறார் பாருங்க. சொல்லும் போது இப்படி சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிக்க கடவர் என்று சொல்லுங்க, கிருபையா இருக்க கடவர் என்று சொல்லுங்க, சமாதானம் அருள கடவர் சொல்லுங்க. அப்படி நீங்க உச்சரித்து உடனே நான் அதை அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே, நான் பேசுவதை புரிந்து கொள்ளும் வயதில் இருக்கிற எல்லாருமே, வயது முதிர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, இனிமேல் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் ஒரு தேவை, உங்களுக்கும் சில தேவை, அதில் உங்களுக்கான ஏக்கம் உங்கள் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்க இருக்கிறவங்கள சிலருக்கெல்லாம் அவசர தேவை இருக்கிறது. உயிர் கொல்லி போன்ற அந்த வியாதியிலே ஒரு சுகம் தேவை, ஒரு ஆபத்து போல இறங்கி இருக்கிற இந்த விஷயத்துல விடுதலை தேவை. என்னை தினமும் அழுத்தி கொண்டிருக்கிறதுல எனக்கான சமாதானம், சுகம் தேவை எல்லாருக்குமே. அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் மாத்திரமல்ல, அது ஒரு சாதாரணமா சொல்லிட்டு போறவர் மட்டுமல்ல. நம்ம சில நேரங்கள்ல சாதாரணமா சொல்லிடுவோம், பார்க்கலாம்ப்பா, அதுல எந்த உறுதியுமே கிடையாது. அதுல கொடுப்பேன்னு இருக்கு, கொடுக்க மாட்டேன்னு ரெண்டும் கலந்ததுக்கு பேர் தான் பார்க்கலாம்ப்பா. நம்ம அப்படித்தான் ரொம்ப சேஃபா சொல்லுவோம். நாம் மாறக்கூடியவர்கள், நாம் ஏமாற்றக்கூடியவர்கள், நாம் இயலாதவர்கள், நம்மளால முடியாது. அன்னைக்கு சொன்னப்பா, இன்னைக்கு முடியலப்பான்னு ஈஸியா சொல்லுவோம். ஏன்னா எனக்கு எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாதுல்ல, உங்களோட எனக்கு எந்த உடன்படிக்கையுமே கிடையாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். பழைய உடன்படிக்கைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இவ்வளவு உறுதியா சொல்லி இருப்பாரானால், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினாலே புது உடன்படிக்கையிலே இணைந்திருக்கிற உங்களை என்னையும் அவர் கைவிடுவாரா? அவர் கைவிடுவாரா? ஒரு காலம் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த குமாரன் மூலமாக அந்த தேவனாகிய தகப்பனை விசுவாசிக்கும் பொழுது அவர் ஒரு காலமே விடவே இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூடவே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். எந்த மாதிரியான கலக்கம், எப்படிப்பட்டதான பயம், எப்படிப்பட்டதான ஏக்கம் உங்களுக்குள் இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் தேவன் தம்முடைய வாக்கை, மிகவும் தெளிவான வாக்கை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் தேடி வாசிங்க.
ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்றாரு. அதாவது பைபிள்லயே ரொம்ப ஷார்ட்டா ஆனா ரொம்ப பெருசா அப்படின்னு ஒரு ஜெபம் சொல்றதா இருந்தா யாபேசின் ஜெபத்தை நாம் சொல்லலாம். அவர் எப்படி கேட்கிறாரு, அவர் எப்படி தேவனை புரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்கிறாரு பாருங்களேன். நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல, நீ போய் போய் இதை மட்டுமா கேட்ட, இவ்வளவுண்டு கேட்டியே, அவர் எவ்வளவு நிறைய கொடுக்கக்கூடியவருப்பா, நீ போய் 10 ரூபா சாக்லேட்டை கேட்டிருக்க, நீ கேட்டினா அவர் 1 லட்சம் ரூபாய்க்கான விஷயத்த கூட கொடுத்துருப்பாருப்பா, என்ன நீ சந்தர்ப்பத்தை நீ விட்டுட்டியே. நீ சில நேரத்தில் வாழ்க்கையில் நம்ம அப்படி விட்டுறோம் பாருங்க. வாசிப்போம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Chronicle 4:10. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் அதாவது தேவனை அப்படியே கொண்டு வந்து அந்த வார்த்தைகளுக்குள்ள, அவருடைய வாழ்க்கைக்குள்ள அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படி இருக்கணும், அவர் தனக்கு என்ன செய்யணும்ன்ற டீட்டெயில எவ்வளவு விவரமா சொல்றார் பாருங்க. என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். தேவனிடத்திலே உங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு தேவையோ அதை தெளிவாக ஜெபம் செய்யுங்கள். தேவனே, நான் இப்படி ஃபீல் பண்றேன், சொல்லுங்க. இப்படி ஆகுமான்னு கூட எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது, சொல்லுங்க. அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆதி சபையார் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிருக்காங்க, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணிருக்காங்க. பலமுறை பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நம்ம வழக்கமான ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா ஜெபம் பண்ணி பார்க்கலாமான்னு. ஒண்ணுமே வராது நமக்கு. இதுக்கப்புறமா என்ன வாக்கியமே வராது. ஆனா இப்படி பண்ணி பாருங்களேன், உங்கள் உணர்வுகளை, உங்கள் கவலையை அவ்வப்பொழுது எப்பெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, என்ன நினைக்கிறீங்கன்றத நாள் முழுவதும் தேவனிடத்துல தெரியப்படுத்தணும்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வந்தா சொல்லணும் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, முதல்ல தேவன்கிட்ட சொல்லுங்க. அவ வந்தா பேசணும் இல்ல, முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க. தெரிவிக்க போறீங்கல்ல, ஒருத்தர் தெரிவிக்க போறீங்கல்ல, உங்கள் துக்கத்தை, உங்கள் எதிர்பார்ப்பை, உங்கள் வேதனையை, அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் known unto God. சும்மா சொல்லி வைங்க, சொல்லுங்க அவர்கிட்ட. தேவன் அந்த அளவுக்கு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சலுகை கொடுத்திருக்கிறார். பேசுங்க, சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலே இப்படி உச்சரித்து இதை சொல்லு, நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது, ஆசீர்வதியும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னமோ அங்கே ஒரு வேக்கம், ஒரு வெற்றிடம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பல விஷயங்களிலே தேவனிடத்துல எப்படி கேட்பது? நம்ம நினைச்சிருக்கிறோம் கரெக்டா தான் கேட்கிறோம்னு சொல்லி. அப்படின்னா ஏன் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல அவர் என்ன கேட்குறீங்க, கேட்டுட்டு ஏன் நீங்க துன்பப்படுறீங்க, கேட்டுட்டு ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன் அப்படி ஒரு விஷயத்தை ஆவியானவர் சொல்லணும்? அப்படியானால் நாம் தேவனிடத்துல எப்படி கேட்கணும்ன்றத, அவர் என்ன சொன்னாரோ அதை வச்சு கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இப்படி சொல்லுங்கள், இப்படி உச்சரிங்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் என்னை ஏன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நான் தேவன் கிட்ட கேட்டேன்னா அவர் நிச்சயம் அதை ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 67 ஞாபகம் வச்சுங்க, வீட்டுல போய் அந்த சங்கீதத்தை படிங்க. அது என்ன மாதிரியான ஒரு சங்கீதம், எப்படி அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இறங்கும் என்னை ஆசீர்வதியும் சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா பூமி எங்கும் உடைய ரட்சிப்பை ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜனங்கள் உம்மை துதிக்கணும், உமது ஆளுகைக்குள்ளே ஜனங்கள் இருக்கணும், உம்முடைய நியாய தீர்ப்பு, உம்முடைய வழிநடத்தலை ஜனங்கள் பார்க்கணும், அவர்கள் அனுபவிக்கணும். அந்த 7 வசனங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மொத்த வரலாற்றுக்குள்ள தேவனுடைய செயல்பாட்டை அந்த மனுஷன் கேட்டிருக்கார் பாருங்க. இடைவிடாமல் தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை தெரிவித்துக் கொண்டிருங்கள். மறுபடியும் அந்த
வசனத்தை வாசித்து நாம முடிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஒரு பாதுகாப்பு அவசியம் தேவை. இன்றைக்கு பாதுகாப்பு உணர்வு ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. நம்ம ஏரியால இருக்கிற ஒரு தெருவில் போறதுக்கே இப்ப ரொம்ப கஷ்டமானது. நம்முடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே உலகத்துல விடுவது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன நடக்கிறது என்று ஏதோ ஒரு பய உணர்விலே இருக்கிறோம். ஏதோ ஒரு பய உணர்வு. இன்னைக்கு யூனிவர்சலா ஒரு பய உணர்வு இருக்கிறது. உங்க போன் எங்கேயாவது தொலைச்சிடுங்களேன். ஒரு பொருளை தொலைச்சா அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு அவசரம் என்ன இருக்கலாம். ஆனா எல்லாருமே திகில் தான் வருது இல்ல பாருங்களே. ஒரு யூனிவர்சலா அது ஒரு பயமாக மாறி போச்சு இன்னைக்கு. அந்த பயத்துக்கு பின்னாலதான் பல பயங்கள் இருக்கிறது இன்னைக்கு. ஆனால் தேவன் சொல்றாரு, அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அடுத்தது ஒரு வார்த்தை 25ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அக்காலத்திலே ராஜாக்கள் தங்கள் முகத்தை பார்க்க ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த ராஜா அனுமதிக்க வேண்டும். ஒரு முறை எஸ்தரின் காலத்திலே அந்த புத்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா மொர்தெகாய் சொல்றாரு, யூதர்களுக்கு விரோதமாக ஒரு சதி நடந்திருக்கிறது, சீக்கிரமா போ, நீ அரண்மனையில் இருக்கிற, கடவுள் உன்னாக தான் வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்துல வச்சிருக்கிறாரு, உடனே ராஜா கிட்ட போயிட்டு இப்படி ஒரு சதி நடக்கிறது சொல்லு. அந்த அம்மா சொல்றது, நான் போவேன், ஒருவேளை ராஜா என்னை பார்த்துட்டு அவர் அந்த நேரத்துல அந்த கையில் இருக்கிற செங்கோலை நீட்டலன்னு வச்சுக்க, நான் செத்தேன். அவர் நீட்டினார்னா எனக்கு தயவு. அப்போ அந்த ராஜாவின் முகத்தை பார்க்க இவங்களால முடியவே முடியாது. அவசரம். யூத ஜன எல்லாத்தையும் கொலை செய்யும்படி ஒரு திட்டம் நடக்கிறது. அதை போய் சொல்லணும், ரொம்ப அவசரம். அதம்மா யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. மொர்தெகாய் சொல்ற, நீ செய்யலன்னா வேற ஆளை வச்சு தேவன் பண்ணிடுவாரு. அப்ப சொல்றாங்க, சரி ஜீவன் போனாலும் பரவாயில்லை, என் ராஜாவின் முகத்தை தரிசிக்க நான் போகிறேன்னு போனாங்க. அப்படியானால் ஒரு ராஜாவே ஒருத்தர் தான் முன்னால வரணும்னா அவர் முக தரிசனத்தை பார்ப்பதற்கு அவர் அனுமதி வேணும். சர்வ வல்லமை உள்ள மகாபரிய தேவனாகிய தகப்பன் அவர் சொல்றாரு, என் முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி என் முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். சில நேரங்களில் உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்கும். குறிப்பா சகோதரர்களுக்கு இருந்திருக்கலாம். உங்களுடைய வேலை மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், யாராவது ஒரு முக்கியமான நபர், ரொம்ப பெரிய ஆளை பார்க்கணும், அவரை பார்க்கணும் போது அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அவர்கிட்ட என்ன மூட்ல இருப்பார், அவரை இப்ப போய் பார்க்கலாமான்னு ஒரு தவிப்பு நம்ம கிட்ட இருக்கும். அப்படியே சில நேரங்கள்ல அவர் அறையில இருந்து வெளியில வந்துருவாரு. வந்துட்ட பிறகு இப்ப விட்டா உங்களுக்கு அவ்வளவுதான் வச்சுக்கோமே, அது போற வழியிலேயாவது அப்படி நீங்க ஒரு ஓரமா நிக்க துணிகரமா நீங்க முன்னாலேயும் போயிட முடியாது. அதுவும் பயம் இருக்கும். அவர் நம்மள அப்படி சைட்ல திரும்பி அப்படி பார்த்துட்டாருன்னா, அவர் நம்மள அப்படி பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டாருன்னா போயிடலாமே அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். அது எவ்வளவு ஒரு தவிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்க அப்படியே அங்க நின்றுட்டே இருப்பீங்க. அவர் பார்த்துருவாரா, அப்படி பார்த்துருவாரா, கொஞ்சம் கைண்டா பாப்பாரா, நம்மளை பார்த்து அப்படி கூட்டுருவாரா. தேவன் சொல்றாரு, என் ஜனத்தின் மீது இதை உச்சரித்து சொன்னால் என் முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி நான் அவளை பார்ப்பேன், கண்ணால நான் அவளை பார்ப்பேன், அவளை பார்த்து நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதா? எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பதாக சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தாராம். ஏன்? என்னை பிரகாசிக்க செய்ய. நாம் ஜெபம் பண்ணலாம். இந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சுதான் நம்ம ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து என்னை பிரகாசிப்பதாக சொல்லி இருக்கிறாரு. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதோ என் பிள்ளையின் மீது தேவனே உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இவர்கள் மீது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்.
உமது முகத்தை பிரசன்னமாக்கும். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எல்லா பக்கங்களிலும் இருக்கு. சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே போய் பாருங்க வீட்டில். எல்லா நிருபங்களின் தொடக்கத்திலும் கடைசியிலையும் பாருங்களேன். உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு தருவாராக, அப்படியே இருக்கும் வசனங்கள். ஆக இந்த வசனத்தின் ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நமக்கு தேவை. அது இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பலவிதமான வாக்குத்தத்தங்களாக, மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களாக, இந்த பூமியிலே வாழ்வதற்கோ இனிவரும் ஜீவனுக்குமான மகாமேன்மையான வாக்குத்தத்தங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்துல அவருடைய வாக்கின் மேல நாம் நம்பிக்கையா இருப்போம். ஒரு விஷயம் நமக்கு புரியணும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், தயாராக இருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். He is ever ready to bless me. சும்மா அப்படி ஒருத்தர் தொட்டார்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா மாறுதில்ல. முதல்வர் மெட்ரோ ட்ரெயின்ல போனாராம், அப்படி எல்லாருமே போயிட்டே இருந்தாங்களாம். ஒருத்தர் மேல அப்படி ஷோல்டர் அப்படி கையை வச்சாராம். அவன் வந்து போட்டுன்னு இருக்கிறான். என் மேல அவர் கையை வச்சார், என் தோள் மேல கையை வச்சார். அதனால ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் என்ன வரும்னே தெரியாது. ஆனா அவருக்கு ஒரு பூரிப்பு, ஒரு பெரிய சந்தோஷம். முதல்வர் என் தோளின் மேலே கையை வைத்தார். தேவன் தம் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் முகத்தை என் மேல் பிரசன்னமாக்குகிறார். அவர் என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இன்று என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். இப்படி யோசிப்போம், நாம ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, பொக்கிஷம் போல, விலையேற பெற்ற கற்களை போல, மிகவும் சுத்தமான பொன்னை போல உம்முடைய வாசனங்கள் அற்புதமாய் ஆச்சரியமா இருக்கிறது. உம்முடைய வாக்குகள் பிரமிப்பா இருக்கிறது. உன் ஜனத்தை ஆசீர்வதிக்க நீர் இவ்விதமாக கட்டளையிட்டு சொன்னீரே. அதை 1500 வருஷ காலமாக இஸ்ரவேலின் மேல் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பலவிதமான வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இன்றைக்கு நிறைவேறுகிறது. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் கையில் இருக்கிறதை கூட தெரியாமல் சில நேரம் நடக்கிறோம். எங்கள் பையில் இருக்கிறதை கூட உணராமல் நாங்கள் சில நேரம் ஒன்றுமில்லை என்று தவிக்கிறோம். அதுபோலவே உம்முடைய வாக்கின் வல்லமையை, உம்முடைய வார்த்தையின் மதிப்பை உணராமல் நாங்கள் பல நேரம் இந்த உலகத்தாரை போலவே கவலைப்பட்டு திகிலடைந்து பயந்து கலங்குகிறோம். எங்களை மன்னித்தார்களே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிப்பது உமது விருப்பமாக, உமது திட்டமாக எங்கள் கையிலே நீர் அதை வாக்காக கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே மிகவும் முக்கியமானதாக, மிகவும் அவசரமானதாக உங்களுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்டிருக்கிறது வேண்டுதலை கேட்டீர், நன்றி செலுத்துகிறோம். பதில் அளித்தீர், நன்றி செலுத்துகிறோம். அதனால் அவர்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.